ஓகேங்களா சார்? ஓகே சார். நாளைக்கு வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மணி, உடனே அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். உள்ள போங்கம்மா. வெல்கம் கவிதா, வெல்கம். வா. என்ன உனக்கு தெரியாது? தேவராஜ். கேள்விப்பட்டிருக்கேன். பிரதாப் உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு. உட்காரு. எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து சுப்ரீம் கோர்ட் லாயர்லாம் வச்சு உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? வெறும் தேங்க்ஸ்க்காக நீங்க என்ன ஜாமீன்ல எடுத்திருக்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. ஷாபாஷ். நான் கேள்விப்பட்டதை விட நீ புத்திசாலியா இருக்க. நாம செய்யற தொழில்ல இதை நான் எதிர்கொள்ற 100வது சிச்சுவேஷன் சொல்லலாம். எப்படி விடா எடுத்துருவோமா? கீழே விழாம இருந்தா போதும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல விஷயத்துக்கு வாங்க. பாராட்டு நம்ம செய்யற வேலையில சோர்வை ஏற்படுத்திடும். பிரதாப் எங்க இருக்கான்னு தெரியுமா? டாக்டர் சிவாவை கொலை பண்ணிட்டு எங்கேயும் மறைஞ்சிட்டு இருக்காரு. எனக்கும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் கூட இதே கேள்வியதான் தினமும் கேட்டு எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா. பசியும் உதையும் உடம்புக்கு பழகி போனதுனால சமாளிக்க முடிஞ்சது. இதே வேற பொண்ணா இருந்தா லாக்கப்ல செத்து போயிருப்பா. அந்த ஏசி வேற எங்கேயாவது மாட்டாமையா போயிடுமா? டாக்டர் சிவாவை பிரதாப் தான் கொலை பண்ணா நீ சொல்றது எனக்கு புது கதையா இருக்கு. ஏன்னா அவனை கொலை பண்ணது என்னோட ஆளுங்க. அப்போ பிரதாப் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கதா என்ன ஜாமீன்ல எடுத்தீங்களா? இல்ல. பின்ன அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் இருக்கானே, அவனுக்கு சுபத்ரான்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த பொண்ணை என் கடைசி தம்பி காதலிச்சான். என் தம்பி அந்த பிள்ளைக்கு பிடிக்கல. அதனால அவங்க அண்ணங்கிட்ட என் தம்பியை போட்டு கொடுத்துட்டான். கோவத்தில் அவன் என் தம்பியை போட்டு தள்ளிட்டான். அந்த பொண்ணு இப்போ ஒரு பெரிய வக்கீல் அர்ஜுன்றவனை காதலிக்கிறான். அவன் நிம்மதியா வாழக்கூடாது. அந்த காதலை நீ பிரிக்கிற. அது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த ஏசிக்கு என்ன நல்லா தெரியுமே. அவ என்ன பார்த்துட்டானாதான் பிரச்சனை ஆயிடும். நீ புத்திசாலி பொண்ணு. அவன் கண்ணில் படாம காரியத்தை முடிச்சிருவன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன். பணம் எவ்வளவு வேணும்? மற்ற விஷயம்னா இவ்ளோன்னு சொல்லி உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிடுவேன். இது ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வச்சிருக்க நம்பிக்கைய அசைச்சு பாக்குற வேலை. எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம அசைக்கிறோமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த காதல் உடையும். காரியத்தை முடிச்சுட்டு நான் அப்புறமா பணம் வாங்கிக்கிறேன். நீங்க என்ன ஜாமீன்ல எடுத்தீங்களே, அதான் அட்வான்ஸ். வரட்டுமா? பாத்தீங்கல்ல, ஒரு பொண்ணு என்ன போடு போட்டு போறா. நீங்களும் தான் இருக்கீங்களே பக்கத்துல. எருமா மாடுங்களா? மீனா, இந்த நேரத்தில் இப்படி உட்கார்ந்துருக்க, தூக்கம் வரலையா? இல்ல மாமா, ஏதேதோ யோசனை. புரியுதுமா.
இந்நேரம் சிவா மாமா அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதானே 3 மாசத்துல திரும்பி வந்துட போறாம்மா. அவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த 90 நாள் அவன் எங்க என்ன பண்ணான்னு இங்க ஒரு 90 நாள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிங்களேன். எனக்கு இப்போ சிவமாமா நினைப்பு கூட இல்லை மாமா. திவாகர் சார் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏம்மா அவருக்கு என்ன? அவர் தடவை நம்ம ஊருக்கு வந்தப்போ என்னை பார்த்துட்டு பொண்ணு கேட்டு வந்தாரு. நான் அப்போ அவர்கிட்ட சிவமாமா பற்றி சொல்லி என்னை மறந்துடுங்கன்னு சொன்னேன். அவரும் கிளம்பி போயிட்டாரு. அந்த எண்ணத்தை அவர் அதுக்கப்புறம் விட்டுருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் என்னையே நினச்சிட்டு இருக்காரு. வர பொண்ணுங்களையெல்லாம் பார்க்காமே தட்டி கழிச்சிட்டு இருக்காரு. அதை கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் என்னை விரும்புறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். அதுக்கு பரிகாரமா அவருக்கு எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் மாமா. தாராளமா பண்ணி வைமா. திவாகர் தம்பி ரொம்ப நல்ல புள்ள. அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த விஷயத்துல உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளுமா, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சரி. மாமா. போய் படுமா, ரொம்ப நேரம் ஆச்சுல, போய் படு. சரி மாமா. என்ன டாக்டர் சார், செடிங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குங்கிறத நீ படிச்சிருக்க இல்லையா? இதெல்லாம் தானாவா வளர்ந்தது? இதெல்லாம் எத்தனை நர்சரியில் தேடி பிடிச்சி வாங்கி வந்திருக்கோம். அப்புறம் தண்ணி ஊற்றலைன்னா எப்படி? இதுவும் மனுஷங்க மாதிரி தான், மற்ற உயிர்கள் மாதிரி இதுவும் சென்சிட்டிவானது. சார் பேப்பர். மனநல மருத்துவர் டாக்டர் சிவசங்கரனுக்கு மெடிக்கல் கவுன்சில் விருது வழங்கும் விழா. என்னங்க என்னங்க இங்க பாத்தீங்களா? மெடிக்கல் கவுன்சில்ல உங்களுக்கு அவார்ட் தராங்களா? போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. தெரியும் பாரு. என்னது தெரியுமா? நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே, அதான். போங்க நீங்க, உங்களுக்கு எதுல சஸ்பென்ஸ் வைக்கிறதுனே தெரியல. ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை உடனே யார்கிட்டயாவது சொல்லணும், இல்ல என் மண்டையே வெடிச்சிடும். இருங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா அம்மா. என்ன பார்வதி? அம்மா, உன் மாப்பிளைக்கு அவார்டு தர போறாங்க. இங்க பாரு, ஒரு போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. வினோத் நில்றா. ஹலோ, குட் மார்னிங் சிவா. நான் எஸ் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள். பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். எப்படியும் இந்த நியூஸை பிரதாபம் படிச்சிருப்பான். நீங்கள் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அதிர்ச்சியாக இருப்பான். திரும்பவும் உங்களை கொலை பண்ணணுன்றதுக்காக அவன் வெளியே வருவான். நீங்கள் அதுக்காக பயப்பட தேவையில்லை சிவா. ஏன்னா நான் உங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன். அவங்க உங்களுக்கே தெரியாமல் உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே ஒரு சின்ன துரும்பு விழுந்தால் கூட அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. இந்த விஷயம் வேறு யாருக்கும் வெளியே தெரிய வேணாம் சிவா. டெஃபினெட்லி சார். இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகட்டும். எங்கள் டிபார்ட்மெண்ட்டே மெடிக்கல் கவுன்சிலுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பேப்பர் நியூஸை உண்மையாக்கிடுவாங்க. சார், காவல்துறை கல்வித்துறை மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்கிறது தான் எங்களோட மருத்துவத்துறையும். உங்களோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகட்டும், அந்த குற்றவாளி அரெஸ்ட் ஆகட்டும், எனக்கு அது போதும் சார். தேங்க்யூ சிவா.
தேங்க்யூ வெரி மச். யூ மோஸ்ட் வெல்கம் சார். ஓகே மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், பாய். என்ன டாடி நீங்க உங்க போட்டோ மட்டும் கொடுத்திருக்கீங்க, எங்க போட்டோவும் கொடுக்க மாட்டீங்களா? உண்மையிலேயே அவார்டு கொடுத்தா எல்லாரோட போட்டோ கொடுத்துருப்பேன். அப்ப இது உண்மை இல்லையா? ஏய், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அடுத்த தடவை ஒரு அவார்டு வந்துச்சுன்னா உங்க எல்லாரோட போட்டோ கொடுக்க, சரியா? நிறைய क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சா நீயும் உங்க அம்மா மாதிரி. ரப்பர் வாயா, உனக்கு இந்த தங்கராஜன் பேர் யார் வச்சது? வேற யாரு, எங்க அப்பா தான் பேர் வச்சிருப்பான். தொழிலுக்கு தகுந்த பேரா? சரி, அந்த பெருமாள்புரம்ன்ற ஊரை கண்டுபிடிக்க சொன்னேன், எங்க இருக்குன்னு விசாரிச்சியா? அதுவானா, கோயில்பட்டி பக்கத்துல 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குதுண்ணா. அதானா? வெரி குட்ரா. அங்க ஒரு நடராஜர் கோயில் இருக்கு, அங்க ஒரு சிலை இருக்கு. அந்த நடராஜர் சிலைக்கு இந்த தேவராஜ் மேல தீராத காதல்றா. எப்ப லவ் பண்ணலான்னு ஸ்கெட்ச் பண்ணுமே. அண்ணா, அது அருவாகர் ஏரியாண்ணே. மாட்டினா டாட் ஆகிடுவானுங்க. பட 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 டேய், அமெரிக்காவில் இருக்கிறவன் ஒத்த காலில் நிற்கிற நடராஜர் தான் வேணும், அவன் ஒத்த காலில் நிற்கிறான். டாட்டார் ஆக்குறாங்க, கூறு ஆக்குறாங்க. நம்ம ஐட்டக்கார பசங்க எவனாவது அங்கே இருப்பான், எவனையாவது ஒருத்தர் குடி. அங்க யார் ஐட்டக்கார பசங்க? அண்ணா, நம்ம ஒத்த கண்ணு பரம அங்கே தானே இருக்கிறான். அதானே திருச்சியில ஒரு விநாயகர் சிலை ஆட்டிய போட்டோமே. ஏ ஆமா, அப்போ ஹெல்ப் பண்ண அவன் தானா? டேய், அவனை உடனே வர சொல்றான். அண்ணா, மனுஷங்க தான் கடவுளை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா கடவுளே உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி பண்ணிட்டீங்களேண்ணா. டேய் ரப்பரே, உனக்கு உங்க அப்பா தங்கராஜன் பேர் வச்ச மாதிரி எனக்கு எங்க அப்பா தேவராஜன் பேர் வச்சிருக்காரு. தேவானா என்ன அர்த்தம்? கடவுள். தேவராஜனா கடவுளுக்கு ராஜா. அப்புறம் என்ன? அப்புறம் ராஜாவை பார்த்தா யாரா இருந்தாலும் டர் ஆகணும், அதுதான் மேட்ரு. ஆமாண்ணா. பேப்பர்ல என்ன இருக்குதுன்னு பாப்பேன். பாகிஸ்தானில் கலவரம் தொடர்கிறது. வெனசீரை போட்டு தள்ளதுனாலயா? சரி, அறுவை சிகிச்சை அத்த வேணா விடு. என்னது? திருடர்களிடம் பறிமுதல் செய்த நகையை அடகு வைத்த எஸ்ஐ சஸ்பெண்ட். கன்றாவி. கிரீன்வே சாலை சிக்னலில் கான்ஸ்டபிள் அத்துமீறல், நீதிமன்றத்தில் வக்கீல் மனு. என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? தேவராஜிட்ட வந்தா மாமூல் சேர்த்து கொடுக்க போறான். என்ன சொல்ற? ஆமாண்ணா. எல்லா மாமல்லபுரம், கங்கை கொண்டான், நக்சலைட்டு, ஜிகே. டாக்டர் சிவா சாவலியா? டேய், அந்த ரவியும் டேவிட்டையும் வர சொல்றா, படா. சரிண்ணா. எங்கிட்டே வா. என் சோத்தை தின்னுட்டு எனக்கே விளையாட்டு காட்டுறீங்களா? வாங்க. ஜான், நான் இங்கே தங்கியிருக்கிற விஷயம் உங்கள் குப்பத்து ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி சொல்கிறேன்? ஏன்னா நீ எங்கால் போல தானே இருக்க. எங்கால் போலனா கப்பலில் சில பேரோட பிள்ளைங்க இந்த மாதிரி தான் வேலை செய்கிறாங்க. அவங்களும் பார்க்கறதுக்கு உன்னை போலவே இருப்பாங்க. என்ன போலவா? கப்பலில் வேலை செய்கிறதுக்கும் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குல்ல. கப்பல்லேருந்து திரும்பி வர சொல்ல நம்ம ஆளுங்க சும்மா தொடர மாதிரி வருவானுங்கல்ல. கப்பலில் வேலை பார்த்தா அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளம் என்னமோ ரொம்ப கம்மி தான், ஆனால் விலைக்காரன் கொடுக்குற டிப்ஸு ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லை, அவனுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து குடிக்கிற ஒயின் வரைக்கும் எல்லாம் இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இவனுங்க லீவுக்கு வர சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கின்னு சும்மா டிப் டாப்பா தோ உன்னை போல தான் வருவானுங்க. இப்போ நீ வெளியில் போய் பாரு, இது யார் விட்டு புள்ள, எந்த கப்பலில் வேலை செய்யுது தான் கேட்பாங்க. துளி கூட டவுட்டே வராது. அப்போ நான் ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கேன்னு சொல்லு. இந்தாண்ணா டீ. பேப்பர் கேட்டிங்களே. நீ டீ சாப்பிடாடா? சாப்பிட்டாச்சுண்ணே. சாப்பிட்டேண்ணே. அரசியல்வாதிங்க தப்பு பண்ணால் மட்டும் விட்டுறாங்க, ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் தப்பு பண்ணால் துரத்தி பிடிக்கிறாங்க. அண்ணா சாம அரசியலுக்கு போயிட்டுண்ணா. அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. நீ தப்பா நினைக்க பிரதாப். ஓட்டு போற மக்களை ஏமாத்ததுன்னா சும்மாவா? அதான் சொன்ன.
ஜான், இந்த நியூஸை பாத்தியா? டாக்டர் சிவா சாகலடா. என்ன பிரதாப் சொல்ற? அவங்களுக்கு ஏதோ விருது கொடுக்க போறாங்களா? என்னடா? எப்படி அவன் உயிரோட இருக்கான்? எப்படி? ஏய், எங்கடா இருக்க? வீட்டில் இருக்க தல. உடனே கிளம்பிங்க வா. சரி தல. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே